الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்மார்கள் தாபிஊன்கள் அத்பாஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திதீன்கள் குதுபுமார்கள் வலிமார்கள் நாதாக்கள் மஷாயிஹுமார்கள் இன்னும் யாரெல்லாம் தக்வாவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகள் எங்களுடைய தாய் தகப்பர்கள் எங்களுக்கு படித்து தந்தவர்கள் ஓதி தந்தவர்கள் உதவி செய்தவர்கள் துஆ கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் இன்று வரையில் வாழ்ந்துவிட்டு யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு அமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் அடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த மாதம் அல்லாஹுவினால் சிறப்பாக்கப்பட்ட அல்லாஹுடைய அருளான அல்லாஹுடைய மாசியான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த உலகத்திற்கே உங்களை உலகம் அல்லாத எல்லா படைப்பினங்களுக்கும் ரஹமத்தாக மாசியாக அருட்கொடையாக பிளஸிங்ஸாக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலமீன் என்றால் அல்லாஹ் அல்லாத எல்லா படைப்புகளும், உலகம், உலகத்துக்கு வெளிப்பட்டவைகள், ஆகிரம், அனைத்து கேலக்சிகளும், அனைத்து யூனிவர்ஸும் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஆலம். என்னிடத்தில் ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபுடைய பெயர் தஃப்சீர் ஃபாத்திஹத்துல் கபீர். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் தஃப்சீர். அது கிட்டத்தட்ட 600-700 பக்கங்களை கொண்ட ஒரு கிதாப். ஷேக் அஹ்மத் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாப் அது. அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் விளக்கம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து என்பதற்கு 8-10-15 பேஜஸ் போகுது. லில்லாஹி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதற்கு 25-30 பேஜஸ் போகுது. ரப்பில், ரப் என்றால் யார், ரப்பு எப்படிப்பட்டவன், ரப்பை பற்றி இன்னும் ஒரு 25-30 தாள். அல் ஆலமீன், ஆலத்தார்கள் என்று தமிழால சொல்றோம்.
உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் என்று சொல்கிறோம். இந்த ஆலமீன் என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லும் போது அதில் எழுதுகிறார்கள் 18,000 வேர்ல்ட்ஸ், 18,000 உலகம் இருக்கிறார். இந்த 18,000 உலகத்துல ஒன்றுதான் இந்த உலகம், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிபடக்கூடிய இந்த ஏர்த்தும் முதலாவது வானமும் கடலும் பூமியும் மட்டும். இது ஒரு உலகம். இதே போல 18,000 உலகம். இந்த 18,000 உலகத்துக்கும் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். 18,000 உலகத்தையும் படைத்தான், பரிபக்குவப்படுத்தினான், கவனித்துக் கொண்டிருக்கிறான், ஹயாத்தாக்கினான், மௌத்தாக்குகிறான். அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் மட்டுமே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வந்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வமா அர்ஸல்னாக யா ரசூலல்லாஹ், நாம் இந்த உலகத்திற்கு உங்களை அனுப்பினோம் இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அதாவது யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறானோ அவங்க எல்லாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசியாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, மீன்களுக்கு மட்டுமல்ல, மரம் மட்டைகள், பறவைகள், விஷஜந்துக்கள், கல்லு முள்ளு அனைத்துக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளாக இருக்கிறார்கள், மாசியாக இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சீதேவிகளே, அவர்கள் நமக்கு அல்லாஹுவை காட்டி தந்தார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதனை அஸ்மாஉல் ஹுஸ்னாவின் மூலம் காட்டி தந்தார்கள், அல் குர்ஆனின் மூலம் காட்டி தந்தார்கள், ஆயத்துல் குர்சி மூலம் காட்டி தந்தார்கள். உலகத்தில் அல்லாஹுவை பற்றி உலகத்தில் எதுவெல்லாம் பேசப்படுகிறதோ அது வேறெங்கிருந்தும் வரவில்லை. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சங்கையான லிசானுல் ஹக் என்னும் அந்த சங்கையான அவங்களோட வாயால, அவங்களோட நாவால வெளியானதுதான் அனைத்து குர்ஆனும். அவங்களோட வாயால வெளியானதுதான் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவங்களோட வாயால வெளியானதுதான் குர்ஆனுடைய அனைத்து ரகசியங்களும் ஹதீதுகளும். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத், இன்னும் லட்சக்கணக்கான கிதாபுகள். அனைத்துக்கும் காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல திக்ர் என்று சொன்னா திக்ர் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ல, கலிமா அல்ல. இந்த இடத்துல இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அந்த குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம். ஒரு வீட்டில கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி பெறுமதியான அல்லது இன்னும் அதை விட கூட டாலர் பெறுமதியான ஒரு டயமண்ட் ஒரு வீட்டுல இருந்தா, டயமண்டை பாதுகாக்க முந்தி அந்த ஊட்டத்தான் பாதுகாப்போம். அந்த ஊட்டை சுற்றி காவல் படுத்துவோம். அந்த ஊட்டை சுற்றி எப்படி எல்லாம் அடைச்சு யாருக்கும் வர முடியாமல் ஒரு ஜுவல்லரி ஷாப்ப, ஒரு ஜெம் அண்ட் ஜுவல்லரிய அவங்க மூடும் போது எப்படி எப்படி எல்லாம் மூடுறாங்கன்றத நாங்க கண்ணுக்கு பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை நாங்களே இறக்கினோம், நாங்களே பாதுகாப்போம். எங்க இறக்கினோம்? இந்த குர்ஆனை மலையில இறக்கினோமா? மலையில இறக்க முடியாது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய இந்த குர்ஆனை ஒரு மவுண்டன், ஒரு மலை மீது நாங்க இறக்கி வச்சா, ஒரு மலையில இறக்கினோம் என்று சொன்னா லரஐதஹு, நீங்க கண்ணால பாப்பீங்க, காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் ஆயத்தை, அதோட கிராவிட்டிய தாங்க முடியாம மலை உடைஞ்சி தூளாவி சுக்குநூறாவி போய்த்திரும். மலைக்கு தாங்க முடியாத இந்த குர்ஆனை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கினார்கள், சுமந்தார்கள். குர்ஆனை யாருக்கு இறக்கினோமோ அவர்களையும் சேர்த்து பாதுகாப்போம். குர்ஆன் எங்கே இருக்கிறதோ, யாருடைய கல்வில் இருக்கிறதோ அவர்களையும் சேர்த்து பாதுகாக்கிறோம் என்பதுதான் அந்த அமைப்பில் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, ذிக்ரை குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்லுவது போல வரஃபஅனா லக ذிக்ரக், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ذிக்ரை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அதென்ன ذிக்ர்? உங்களுடைய ذிக்ர். வரஃபஅனா லக ذிக்ரக், வேண்டிய தஃப்சீர்கள் எடுத்து பாருங்க.
அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதாய்னா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظஹரக் வ ரஃபஅனா லக ذிக்ரக். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய திக்ரை, அப்படி என்றா உங்களுடைய பிரஸ்தாபம், உங்களோட பேரை, உங்களோட கண்ணியத்தை, உங்களோட சிறப்புகளை, உங்களோட சிக்னிபிகன்ஸ, உங்களோட வாட்சிவ, உங்களோட பொறுமதிய, உங்களோட வேல்யூவ உயர்த்தி வைத்திருக்கிறோம். யாராலும் படிக்க முடியாது. யார் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் போதாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களை பின்பற்றினால் மட்டும்தான் சுவர்க்கம். அவர்களை மனது நிறைய முஹப்பத்து வைத்தால் மட்டும்தான் சுவர்க்கம். அவர்களை எங்கு சென்றாலும் மறக்க முடியாது, மறக்க கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலாயிக்காமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, விசுவாசிகளே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவங்களோட பேர்ல ஸலவாத்தும் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அதுவும் திக்ருதான். அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டு உங்களோட கல்புகள் எல்லாம் அமைதி பெறும், கல்புகளுக்கு ஒரு ராஹத் வரும், பீஸ்ஃபுல் மைண்ட் ஏற்படும், நிம்மதி பெறுவீர்கள். அல்லாஹ்ட திக்ரை கொண்டு, அதுவும் திக்ருதான். அல்லாஹ்ட திக்ர் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமா? சுப்ஹானல்லாஹ் மட்டுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் மட்டுமா? பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் பில் அர்தி வலா பிஸ் ஸமாஇ வ ஸமீஉல் அலீம் மட்டுமா? குர்ஆன் ஆயத்துகள் மட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்த ஔராதுகள் மட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நினைப்பதும் திக்ர். ஒருத்தண்ட 10 வயசு புள்ள மௌத்தாவிட்டாரு, திடீரென்று ஒரு நோயும் இல்லாம வச்சுக்கொள்ளுவோம். அல்லாஹ் எல்லாட்ட பிள்ளைகளோட ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக, ஆமீன் சொல்லுவோம். உதாரணமா, திடீரென்று காலையில சும்மா பேசிக்கொண்டிருந்த 10 வயசு புள்ள மௌத்தாவிட்டது. இப்ப இந்த வாப்பா டென்ஷன் இருக்கிறாரு, ஸ்ட்ரெஸ் இருக்கிறாரு, பேசுறாரு இல்ல, சுகர்ல தலை அடிக்கிற அளவுக்கு துனியா பெருத்து அவருடைய ட்ரீம் எல்லாம் முடிஞ்சு. 10 வயசு புள்ள என்ன செய்ய? அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கவா? அல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கவா? அல்லது உலகத்துல ஃபர்ஸ்ட்க்கு பேண்ட புள்ளையா மௌத்தாவி இருக்குது? எத்தனை பேண்ட புள்ள மௌத்தாவிக்கிறாங்க? என்ன செய்ய? மௌத்தண்டா மௌத்து தான், ஒன்று செய்ய முடியாது. இப்ப வாப்பா டென்ஷன் இருக்கிறார். இவர்கிட்ட போய் ஒரு ஹஜரத், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டு கல்பு அமைதி பெறுமாம், கல்பு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்குமாம். நீங்க இருந்திருப்படத்துல 1000 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க சொன்னா இந்த வாப்பாக்கு மகனை மறக்குமா? நீங்க 10,000 ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க சொன்னா எத்தனை திக்ர் செஞ்சாலும் வாப்பாக்கு மகனை மறக்குமா? மறக்காது. இன்னொரு ஹஜ்ரத் போறாரு, ஸ்ரீதேவி உங்களோட 10 வயசு பிள்ளை அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க, சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு தலைவர், சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கு தலைவர், சய்யிதுல் ஹலாயிகி குல்லிஹிம் அஜ்மஈன், எல்லா படைப்புகளுக்கும் தலைவர். அவங்களுக்கு 7 புள்ள, அதுல 6 புள்ள அவங்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் கிடைச்சது. ஒரே ஒரு புள்ள இப்ராஹிம் இப்னு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பக்கத்துல அடக்கப்பட்ட இப்ராஹிம் இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணிக்கு கிடைச்ச புள்ள. மத்த 6 பிள்ளைகளும் 3 ஆம்பளை 4 பொம்பளை, 4 பொம்பளை ஃபாத்திமா, ருக்கையா, ஸைனப், உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன, 3 ஆம்பளை காசிம், அப்துல்லா, இப்ராஹிம், இந்த ரலியல்லாஹு அன்ஹும். இதுல இப்ராஹிம் இப்னு ரசூலுல்லாஹ் என்ற புள்ள ஜன்னத்துல் பக்கீல் அடங்கப்பட்ட கதீஜா நாயகியோட பிள்ளை அல்ல. மத்த 6 பிள்ளைகள். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் போது 6 பிள்ளைகள் மௌத்தானார்கள், 6 பிள்ளைகள் வஃபாத்தானார்கள். ஒரு வாப்பாக்கு 6 புள்ள மௌத்தானா தாங்க முடியுமா? என்ன ஸ்ரீதேவி
உங்களோட புள்ள மௌத்தானது உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த வயசுல அவங்களோட எத்தனை புள்ள மௌத்தா போனாங்க தெரியுமா? அவங்கள விட நீங்க பெரிய ஆளா? ஒன்றும் யோசிக்க வேணாம். அல்லாஹ் எடுத்தான், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான். உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அதுல ரஹமத்தும் இருக்குது, பீஸ்ஃபுல் மைண்டும் கிடைக்கும் என்று சொன்னா அவர் கொஞ்சம் யோசிப்பாரா இல்லையா? இன்னொரு மிகப்பெரிய ரெஸ்பெக்டட் ஒரு ரெப்யூட்டேஷன் நிறைஞ்ச ஒரு கோடீஸ்வரனுக்கு 100 சபையில உள்ள 100 பேருக்கு மத்தியில ஒரு ஆள் வந்து சத்தம் போட்டு தூஷண வார்த்தையால ஏசுறார். ஏச ஏச இவருக்கு துனியா வெறுத்து போகுது. இவர் செய்யாத ஒரு குத்தத்துக்கு ஏசி ஏசி அவருடைய மானத்தை கிழிக்கிறார். இவர் தாங்க இல்லாம இதுக்கு பொறவு எனக்கு வாழ்க்கையே வேணாம் என்று கொண்டிருக்கும் போது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்க இப்ப திக்ர் செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு மறக்குமா? சீரழிஞ்சது மறக்குமா? அவன் பேசின பேச்சு மறக்குமா? உம்மா பாப்பாவை இழுத்து ஏசினது மறக்குமா? மறக்காது. இன்னொரு ஹதரத் போறாரு, ஸ்ரீதேவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? அவங்க இல்லாட்டி உலகமே இல்ல. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள். இவங்களை பார்த்து மஜ்னூன், பைத்தியக்காரன் என்று சொன்னது முழு உலகத்துக்கும் தெரியும். இவங்களை பார்த்து சாஹிர், சூனியக்காரன் என்று சொன்னது, மெஜிஷியன் என்று சொன்னது உலகத்துக்கே தெரியும். அடிச்சாங்க எப்படி தெரியுமா? கால் இருக்கிற செருப்பு ரத்தத்தால சோப்பு நிறமா விட்டது. அடிச்சும் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுத்தாங்க, மன்னிச்சாங்க, இரக்கம் காட்டினாங்க. அவங்களே இப்படிப்பட்டா நீங்க தாரி ஸ்ரீதேவி வரஃபாயினா லக திக்ரக் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எனது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்ட கஷ்டத்தை, அவங்களோட நோவினை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அதுல அமைதி கிடைக்கும், ரஹ்மத்து கிடைக்கும். ஒத்தட வாப்பா 40 வயசுல மௌத்தா போயிட்டாரு. 15 வயசு புள்ள தடமாறுது, தத்தளிக்குது, ஸ்கூலும் வானம் ஒன்றும் வானம் என்று கொண்டிருக்குது. வாப்பா 40 வயசுல மௌத்து, திடீரென்று மௌத்து. இவர்கிட்ட போயிட்டு ஸ்ரீதேவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பாவை அவங்க கண்டிக்கிறாங்களா? இல்ல. அப்ப நீங்க எப்படி படிச்சீங்க ஸ்கூல்ல? தாயிட வயிற்றில் இருக்கும் போது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு 26 வயசில் வஃபாத்தானார்கள். எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க? அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானது 50-60 வயசுல என்று. தலப்புள்ள ஒரே ஒரு புள்ளதான் கிடைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தால ஒரு நானும் வரல, தம்பியும் வரல, தாத்தாவும் வரல, தங்கச்சியும் வரல. அது ஒரு ஸ்பெஷல். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஹுசூசியத், கண்ணியம். வாப்பாவை அவங்க கண்டே இல்ல, வாப்பாக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தில்ல, வாப்பாவை பார்த்து சிரிச்சு இல்ல. உங்களுக்கு இப்ப 15 வயசு. இந்த 15 வருஷம் வாப்பா அவங்களோட இருந்தாங்களே, அப்ப நீங்க எப்படியோ வாப்பாவோட இருந்தீங்க தானே. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான். இப்ப உங்களோட உம்மா எங்க? உம்மா வீட்டுல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 வயசுல உம்மாவை அல்லாஹ் எடுத்தான். பாப்பாம் இல்ல, உம்மாம் இல்ல, யத்தீமாக ஓபனாக அனாதையா இருந்தாங்க. உங்களோட உம்மாக்கு இப்ப 38 வயசு, ஹயாத்தோட இருக்கிறாங்க தானே. இத பார்த்து சந்தோஷப்படுங்க. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்தாலே இன்பம் தான். அவனோட வாழ்க்கையை அனுபவித்தாலே இன்பம் தான். அதனாலதான் இவங்களை மறக்க கூடாது என்று அல்லாஹ் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மலக்குகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் ஸலவாத்தும் சலாமும் சொல்ல சொல்லி போதா குறைச்சலுக்கு தொழுகையில அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சலாம் சொல்றத அல்லாஹ் ஃபர்லாக்கினான். அந்த சலாம் சொல்லலைன்னா தொழுக பாத்தில். அல்லாஹ்வுக்காகவே நீ சுஜூது செய்யக்கூடிய இந்த தொழுகைக்குள்ளே அல்லாஹ்வுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்வதை அல்லாஹ் ஃபர்லாக்கினான். அது மட்டுமல்ல, பாங்கு சொல்றோமே, பாங்கு சொல்லும் போது பாங்கு சொல்ற முஅத்தின் சொல்ற மாதிரியே எங்களுக்கு சொல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொன்ன பிறகு பாங்கு துஆ ஒன்றிருக்குது. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدته. இன்னும் தொடர்ந்து போகுது. ஹதீஸ்ல வந்திருக்கு இவ்வளவுதான். இந்த பாங்கு துஆ இவ்வளவு காரணம் ஓதுறோம். யாரெல்லாம் பாங்கு துஆ ஓதுறாங்களோ, whoever recites this dua of adhan,
my intercession will be lawful for him on the day of resurrection. கியாமத்தினால ஹலாலாக்கப்படும். கட்டாயம் நான் இவருக்கு ஷஃபாஅத் செய்வேன், மன்றாடுவேன். இவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், பாங்கு துவாவை விடுபடாமல் ஓதி வந்தவருக்கு நான் சுவர்க்கத்தை எடுத்து கொடுப்பேன். lawful. நிக்கா மஜ்லிஸ்ல சொல்றாங்களே, if anyone becomes a lawfully wedded wife, she is halal for us. அதுக்கு முந்தி பாக்கேலா, எட்மய பண்ணேலா, தொடேலா. எப்ப நிக்காஹ் மஜ்லிஸ் முடியுதோ, பொண்ணோட வாப்பா ஹலாலாக்கி கொடுக்கிறாரோ, அந்த செகண்ட்ல இருந்து she is my lawfully wedded wife. சட்டத்தின்படி, ஷரியத்தின்படி ஹலால். My intercession will be lawful for him. Definitely our holy prophet Muhammad sallallahu alaihi wasallam will intercede on the day of judgment. கியாமத்தினால கைவிட மாட்டாங்க. பாங்கு துவா. இப்ப பாங்கு துவாட மீனிங்க கொஞ்சம் பார்ப்போம். பாங்கு துவாட மீனிங், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா. யா அல்லாஹ், இந்த பெர்ஃபெக்ட் அசான், இந்த பாங்குடைய ரப்பே, அதுதான் சுருக்கமா சொல்றேன்டா, பாங்குடைய ரப்பே, பாங்குக்கு சொந்தக்காரனான ரப்பே, வஸ்ஸலாத்தில் காயிமா. எதுக்கு பாங்கு சொன்னாங்க? தொழுகைக்கு வர சொல்லி. தொழுகையுடைய ரப்பே, நல்லா கேட்டுக்கிறோம் எல்லாரும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, இந்த அதானுடைய பாங்குடைய ரப்பே, தொழுகையுடைய ரப்பே, ஆத்தி செய்யிதனா, எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த பாங்கு துஆவுல எங்களுக்கு, எங்க தாய் தகப்பனுக்கு, எங்க பொஞ்சாதி பிள்ளைக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க உம்மத்துக்கு, எங்க நாட்டு மக்களுக்கு என்ன துஆ நாங்க கேட்கிறோம் என்றத கொஞ்சம் பார்க்கணும். நாங்க இதை விளங்கெடுக்கணும். ஆத்தி செய்யிதனா முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துரு யா அல்லாஹ். கொடு. எதை கொடு? அல் வசீலத. வசீலா என்றொரு தரஜா, அதாவது இன்டர்செஷனுக்கு வசீலா, ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு தரஜா அது கியாமத்தினால. வல் ஃபதீலத, அதுவும் ஒரு முக்கியமான ஹை ரேங்க் இந்த டே, அந்த டே ஆஃப் ஜட்மெண்ட். ஆக பெரிய ஒரு தரஜா, எந்த நபிமாருக்கும் இல்லாத ஒரு தரஜா, அல் ஃபதீலா. அப்படி என்று சொல்லிட்டு மகாமம் மஹ்மூதா, மகாமம் மஹ்மூதாவை கொடுத்துரு யா அல்லாஹ். அப்படி என்றா பிரேஸ் ஸ்டேஷன். அப்படி ஒரு தரஜா உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட பெரிய தரஜாவை கொடுப்பாயாக என்று சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ்ட்ட சொல்றோம், அல்லதி வஅத்த, நீ அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணினாயே யா அல்லாஹ், நீ அவங்களுக்கு வாக்கு கொடுத்தாயே யா அல்லாஹ், நீ அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணினாயே, அந்த மூணை கொடுத்துரு. எந்த மூணு? ஆத்தி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலத்த வல் ஃபதீலத்த வல் மகாமம் மஹ்மூதா வபஅது மகாமம் மஹ்மூதா. இதை கொடுத்துரு. இதுதான் பாங்க துவா. இதுல எனக்கு துவா கேட்கவும் இல்லை, உங்களுக்கு துவா கேட்கவும் இல்லை, உம்மா பாப்பா உஸ்தாதுமாரு டீச்சர்மாருக்கு துவா கேட்கவும் இல்லை. யாருக்கு சொல்றோம்? அல்லாஹ் கிட்ட சொல்றோம், யா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த தரஜாவை கொடுத்தருள்வாயாக. அப்படி சொல்றதுக்கு ஷஃபாஅத் வாஜிபாகணுமா? இன்னொரு கேள்வி கேட்டா, அல்லாஹ் எப்பவோ வாக்கு கொடுத்துட்டான் இதை தருவேன். இதை அடிக்கடி நாங்க சொல்லி இருக்கணுமா? நாங்க சொல்லாவிட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? யா அல்லாஹ் நீ ப்ராமிஸ் பண்ணினாயே அதை கொடுத்துரு. யா அல்லாஹ் நிமல் ரோட் பாலில பாங்க கேட்கிற எல்லாருமே வபஅது மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த, யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மகாமம் மஹ்மூதான்ற வேர்ட கொடுத்தாயே, ப்ராமிஸ் பண்ணினாயே, அதை கொடுத்துரு யா அல்லாஹ். அங்க கோல்பிட்டி பள்ளியில பாங்க கேக்குது, அங்க பெட்டா பள்ளியில பாங்க கேக்குது, உலகம் முழுக்க பாங்க சொல்றாங்க. பாங்க துவா ஓதுற அவ்வளவு பேரும் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? வபஅது மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த, யா அல்லாஹ் நீ ப்ராமிஸ் பண்ணினத கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. எதுக்கு நாங்க கேட்கிறோம்?
நாங்க தகுதியா? பாவத்தில் மூழ்கிய நாங்க ஏன் தெரியுமா கேட்க வச்சான் அல்லாஹ்? ஏன் நாங்க இப்படி அவங்கள ரிமைண்ட் பண்ணினா, அவங்கள அல்லாஹ் கிட்ட ஞாபகப்படுத்தினா எங்களுக்கு தான் தரஜா. அவங்கள மறக்காம இருக்கிறதுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்தத அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். மனுஷனுக்கு தான் ஞாபகப்படுத்தணும். வாங்குதுவாட கடைசி பாருங்க, இன்னக லா துக்லிபுல் மீஆத். யா அல்லாஹ், நீ வாக்கு மீற மாட்டாய், உன்ன ப்ராமிஸ பிரேக் பண்ண மாட்டாய். நீ வாக்கு மாறுவன் அல்ல. அடே வாக்கு மாறாட்டி 5 வக்துக்கும் சொல்லி இருக்கணுமா? ஏந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணினத குடு யா அல்லாஹ், குடு யா அல்லாஹ்னு அவங்கள நீ நினைக்க 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 நான் க்ளோஸ் ஆகுகிறேன். என்னுடைய ஹபீபை உனக்கு ஷஃபாஅத் செய்வதற்கு ஹலாலாக்கி வாஜிபாக்கி வைப்பேன் என்பதுதான் இந்த பாங்கு துஆவுடைய அர்த்தமே. அல்லாம பாங்கு துஆல எனக்கோ உங்களுக்கோ முஅத்தினுக்கோ ஹதீபுக்கோ ஒரு துஆ கிடையாது. பாங்கு துஆ முழுக்க முழுக்க கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தான். எனவே அவங்களோட நல்ல குணத்தை எடுத்து நடக்கணும். வெறுமனே சுன்னத்தை பின்பற்றுன்னு சொல்லி நாங்க அவங்களோட சுன்னத்தான அமல்களை மட்டும் எடுத்து நடக்காம, வெறுமனே கடைசி 10 நோம்புல உம்ராவுக்கு மட்டும் போய் எல்லா பாவத்தையும் கழிச்சிட்டு வராம, வெறுமனே பள்ளிவாசல் கட்டி கொடுக்கிறோம் என்று பள்ளிவாசலை மட்டும் கட்டி கொண்டிருக்காம, எங்களோட குவாலிட்டிஸ் நல்ல குணம் எங்கள்கிட்ட இருந்து வெளியாகணும். இரக்கம் வரணும், யாரையும் கண்ணியப்படுத்தணும், எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க எந்த குத்தம் செஞ்சாலும் உடனடியாக மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், எல்லாருடைய நெருக்கமாக பழகணும். மாப்பிள்ளை பொஞ்சாதிமாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு கொள்ளணும். அதே நேரத்தில் நாங்க சாப்பிடக்கூடிய விஷயத்துல பிள்ளைகள் வீண் விரயம் செய்யாம, எக்ஸ்ட்ராவேகன்ஸ் என்று சொல்லுவாங்க, வீண் விரயம் செய்யாம வீசாம. இன்றைக்கு ஒரு சோத்து புடிக்கு வழியில்லாத மிஸ்கீன்கள் ஃபக்கீர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம ஒரு மாசம் சில வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்? அது எங்களுக்கு அப்பால் பட்ட விஷயம். வாழைப்பழம் எல்லாம் வாங்க சல்லி இல்ல, எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க சல்லி இல்லைன்னு அந்த நேரத்துல நாங்க வீசினா, வீண் விரயம் செஞ்சா, இது ரபியுல் அவ்வல் மாதம், அதிகமான கந்தூரிகள் உள்ள மாதம், ஸலவாத்து மஜ்லிஸ்கள் உள்ள மாதம், எல்லாரும் அதிகமாக செலவழிக்கிற மாசம் இது. வீண் விரயம் செய்யாம அவர்களுடைய பெயரில், அவருடைய மஹப்பத்துக்காக, அவருடைய பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய அனைத்து செயல்களிலும் வீண் விரயம் வந்துடாம வீணாக்காம, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவங்களை, வேஸ்ட் ஆக்கக்கூடியவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே நாங்க மிச்சம் கவனமாக எல்லாரோட இரக்கம் காட்டி ஸ்ரீதேவி தனத்தோட வாழ்ந்து நல்ல குணத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தகப்பர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், விசேஷமாக இந்த ஜும்மாவுக்கு யார் யார் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்தாங்களோ எல்லா கவலைகளை நீக்கி வைப்பாயாக. கடன் தொல்லைகளை நீக்கி வைப்பாயாக. சொந்த வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு வாசலை கொடுப்பாயாக. குடும்பத்துல யாரெல்லாம் நோயால கஷ்டப்படுதாங்களோ, ஆஸ்பத்திரியில கஷ்டப்படுதாங்களோ, கேன்சர் மூலமாக, லிவர் கிட்னி ஃபெயிலியர் மூலமாக அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் யாரெல்லாம் கஷ்டப்படுதாங்களோ எல்லாருக்கும் நிவாரணத்தையும் ஆபியத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு என்னென்ன வியாபாரத்தை பண்றாங்களோ அந்த வியாபாரத்தில் அவங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தார்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. தாய் தகப்பனுடைய பரக்கத்தை, துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே போல ரப்பே ரஹ்மானே, இந்த ஜும்மாவுக்கு வந்தவர்கள் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகளோட இந்த துஆவுக்கு ஆமீன் சொல்றாங்களோ அனைத்து ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு இந்த துஆ கேட்க சொல்றாங்களோ அவங்களுக்கும் இந்த துஆவில் ஒரு பங்கை கொடுப்பாயாக. யாரெல்லாம் என்னென்ன ஹலாலான ஹாஜத்தோட துஆ கேட்கிறாங்களோ அவங்களையும் எங்களையும் பாவத்தை மையமாக வச்சு இந்த துஆவை தட்டி விடாதே ரஹ்மானே. உன்னுடைய ஹபீபான கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு எல்லா துஆக்களை கபூல் செய்வாயாக. வயது வந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கொண்டு கண்ணீர் வடிக்கும் தாய் தகப்பனுடைய கண்ணீரை துடைப்பாயாக. அவர்களுக்குரிய ஜோடி பொருத்தத்தை நீயே தெரிஞ்செடுத்து கொடுப்பாயாக. அதே போல யாரெல்லாம் திருமணம் முடிச்சு புள்ள பாக்கியம் இல்லாம அழுது துஆ கேட்டு உன்னையே நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாலிஹான பரக்கத்தான அழகான எந்த குறையும் இல்லாத குழந்தைகளை கொடுப்பாயாக. அதே போல ரப்பே ரஹ்மான், இந்த நாட்டிலே சமாதானத்தை வளர செய்வாயாக. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத பௌத்த மத
அந்நிய நாட்டு இந்த நாட்டில் உள்ள அந்நிய மாற்று மத சகோதரர்களும் ஒற்றுமையோட ஒரே தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போல வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்டில் வாழும் எல்லா மதத்தவர்களுக்கும் தந்தருள்வாயாக. அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி தருவாயாக. நம்முடைய துஆக்களை உனது ரஹமத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.